வணக்கம், வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த கிழங்கு குக்கர்ல போட்டாச்சுங்க. அந்த கிழங்குக்கு மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இனி இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுல வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு இது ஒரு கத்தி ஒண்ணு எடுத்து இப்படி நம்ம இந்த கிழங்கு மேல இப்படி வச்சு அமுத்தினோம்னா நல்ல ஈஸியா உள்ள போச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்ப பாருங்க, நல்லா வெந்திருக்குது. இனி இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்தாச்சுங்க. இது இனி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க. இந்த கிழங்குல, மரவள்ளி கிழங்குல விட்டமின் B2 இருக்குதுங்க. இது ஜீரண சக்தி, இந்த ஒத்த தெளிவுல இருக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம இந்த அடிக்கடி இந்த கிழங்கு சாப்பிட்றதுல நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மியாகும். அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி உங்களுக்கு மாவு மாதிரி வேணும்னா இன்னும் 2 சவுண்டு சேர்த்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் சூடாகட்டும். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். சீரகம், சீரகம் போட்டு 2 செகண்ட் அப்படியே தொலாவி விட்டுருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டா ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சுங்க. இனி நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் பொடி உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அந்த கிழங்கு வேக வச்சதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போடுறங்காட்டி தக்காளி நல்லா தோல் நல்லா சாஃப்டா சீக்கிரமா வதங்கிடும். ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இனி அந்த கிழங்கு நம்ம இதுல கொட்டி நல்லா கலக்கிக்கலாம். இந்த மசாலெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அழுத்தி விட்டோம்னா எல்லாத்துலயும் நல்லா கலந்துரும். அவ்வளவுதாங்க. இந்த கிழங்கு இது தாளிச்சாச்சு. கிழங்கு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. இது லைட்டா கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டு கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன்னம் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.